வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டெட் சிறப்பு டெட்டுக்கு உண்டான விண்ணப்பதாரர்கள் தயவுசெய்து கவனத்தோடு இருங்க. உங்களுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே வெளியிட்டாங்க, என்னன்றதை பார்க்கலாம். ஆசிரியர் காலியிடங்களை தெரிவிக்க திடீர் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பேராசிரியர் தேர்வு முடிவுகள் குறித்து சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. என்னென்ன? தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் 25,000க்கு மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த தகவலை நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலேஜ் டிஆர்பியோடைய ரிசல்ட்டில் கண்டிப்பாக பின்னடைவு தான் இருக்குது. அடுத்த வாரம் இந்த ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த காலேஜ் டிஆர்பியில் அடுத்த வாரம் வெளியாகும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அரசு கலை அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு நடந்த தேதி கடந்த ஆண்டு டிசம்பர் 27. காலி பணியிடம் மொத்த காலியிடம் பார்த்திங்கன்னா 42,000 பேராசிரியர் பணியிடங்கள். 2,00,000க்கு மேற்பட்ட விண்ணப்பித்தவர்கள். இயற்பியல், வேதியியல், கணிதம், தமிழ், ஆங்கிலம் விண்ணப்பிக்க தகுதி தமிழ் உயர்கல்வி கல்வியியல் இயக்குநரும் வழங்கி வருகிறது. தற்பொழுது வரை 8,000க்கு அதிகமாக உதவி பேராசிரியர் தேவைப்படுகிறார்கள். முடிவு கட்டங்கள்: முதற்கட்டமாக 48 பாடங்களை சேர்ந்த 2,708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஏற்கனவே தேர்வு வாரியம் நடத்தி தேர்வு அறிவிப்பு வெளியிட்டது. இரண்டாம் கட்டம் மீதமுள்ள 16 பாடங்களுக்கு தேர்வு முடிவுகள் அடுத்த வாரம் வெளியாகும். அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, தேர்வு முடிவு வந்த பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு பணி நியமனங்கள் நேர்காணல் நேரடியாக நடத்தப்படும். மேலும் 2,708 பணியிட முடிவு ஏற்கனவே வந்தாச்சு. பாக்கி 16 பாடங்களுக்கான முடிவுகள் அடுத்த வாரத்தில் வரும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வு முடிவுகள் அடுத்த வாரம் நிச்சயமாக வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. எப்படி இருந்தாலும் இந்த காலேஜ் டிஆர்பியோடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா பின்னடைவு தான். ஒருவேளை கேன்சல் செய்யப்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சட்டசபையில் ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும். முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக முதல்வர் விஜய்க்கு என்ன சொன்னாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் எவ்வளோ சீக்கிரம் நிரப்பப்படுமோ அவ்வளோ சீக்கிரம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பிக்கு உண்டான தேர்வு தேதிகளும் இந்த ஆண்டுக்கு உண்டான அறிவிப்புகளும் விரைவில் வரும். திருத்தப்பட்ட ஆனுவல் பிளானரையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆசிரியர் காலி பணியிடங்களை தெரிவிக்க இந்த உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை வரும் 23ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மாவட்ட கல்வி அலுவலருக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்கணும் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பள்ளி கல்வி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வை நடத்த மாவட்ட வாரியாக காலியாக உள்ள தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து வகை ஆசிரியர் பணியிடங்களையும் 23ஆம் தேதிக்குள் எம்இசி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். முன்னறிவிப்பின்றி 1 மாதத்திற்கு மேல் பள்ளிக்கு வராத ஆசிரியர்களின் பணியிடங்களையும் காலி பணியிடமாக கருத வேண்டும். தற்காலிக பணி நீக்கம், மகப்பேறு விடுப்பு, வேறு பள்ளி அல்லது அலுவலகத்தில் மாற்றுப்பணிக்கு சென்றவர்கள், மருது வெடிப்பில் உள்ளவர்கள் பணியிடங்களை காலியிடமாக கருதக்கூடாது. பட்டியலில் ஏற்படும் தவறுதலுக்கு முதன்மை மற்றும் வட்டார கல்வி அலுவலர்களே பொறுப்பு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க பட்டியலை ரெடி பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செட் தேர்வு. ஸோ கண்டிப்பாக இந்த செட் தேர்வு பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஜூலை மாதத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய சிறப்பு டெட் விண்ணப்பதாரர்கள் அவங்களுக்கு உண்டான ஒரு சில தற்காலிகமான இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இணையதளத்தின் தற்பொழுதைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளின்படி 2026 ஜூலை 4 மற்றும் 5 தேதிகளில் இந்த சிறப்பு டெட் நடைபெற உள்ளது குறித்த முழுமையான தகவல்கள் இறுதி செய்யப்பட்டது. பொதுவான அதிகாரப்பூர்வ அறிக்கையின் வெளியிடப்பட இருப்பினும் கல்வித்துறை மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் தற்காலிக தரவுகளின் அடிப்படையில் விவரங்கள் அனைத்துமே கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்த விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு முழுவதும் தோராயமாக 42 45,000 பணியில் உள்ள ஆசிரியர்களும் இதற்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ அதிகமாக விண்ணப்பித்துள்ள மாவட்டம் சென்னை, திருவள்ளூர், சேலம் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான ஆசிரியர்கள் வளர்ந்திருக்காங்க. அதிகமாக விண்ணப்பிக்கப்பட்ட பாடங்கள், ஸோ மொழி பாடங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் 45%, சமூக அறிவியல் 35%, கணினி அறிவியல் 20%. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டுருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் 1,860. ஓகேங்களா? ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த தேர்வை எழுதி மாற்றுத்திறனாளிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சில முக்கியமான தகவல்கள், இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா
பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் விரைவில் வந்து முக்கியமான முடிவுகளை எடுப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு சாதகமாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.